7 days 7 different 1.5 இன்றைக்கி நம்ம மஷ்ரூமை வச்சு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் செய்யணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், இது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடரும் கரம் மசாலா பவுடரும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இது நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நல்லா நீட்டாக கட் பண்ணி அதை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த வாட்டி தேங்காய் பால் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த தேங்காய் பால் வாசனை செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு காரம் கரெக்ட் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில் போட்டு இறக்கிங்கன்னா நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.